இன்னொரு பாடல் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 268. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். 268வது பாடல். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அருதின ஜீவியத்தில். ஆத்துமமே என்னோடு உள்ளமே போனார் போத தேவனையே சோதனை பொங்கிடுவே என் வருடத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே பொங்கிடுவே என் வருடத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என்னோடு உள்ளமே போனார் போத தேவனையே சோதனை பொங்கிடுவே என் வருடத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே பொங்கிடுவே என் வருடத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அடகிலை படுத்து உறங்கினாலோ கடும்புயல் அடித்து கவிழ்த்தினாலோ கடலையும் காற்றையும் அகற்றியமை காப்பாரே அல்லேலூயா. ஆத்துமமே என்னோடு உள்ளமே போனார் போத தேவனையே சோதனை பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடப்போர் அவர் பலத்தால் எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என்னோடு உள்ளமே போனார் போத தேவனையே சோதனை பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தாடித்திருப்போம் நிறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னார் போத தேவனையே சோதனை பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி வருகை குறித்து ஏராளமான பக்தர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள்.
ஏனோக்கு கூட 1000 தூதர்களோடு கூட ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர் வரப்போகிறார். 546வது கன்வென்ஷன் கீதங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 546 பாடுவோம். தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறையேனோ குறைத்த ஏழாம் நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆமென். கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழிகளில் சொல்லாதவரை ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பி தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தே கிறிஸ்தனை ஆழ்ந்து வாழ அன்பரம் இயேசுவே ஜெயம் சிறக்க, வாயில் இருபுறம் கருக்கொள்ள வாழால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்ணலையாயி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாறைகள் காவிடும், கிறிஸ்து உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொத்தின கண்கள் யாவும் கண்டு புல
கண்கள் யாவோ கண்டு புலம்பேனோமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் கர்த்தரை அழைக்க கர்த்தரை வாரும் ஆவே மணவாட்டி வாரும் என்று ஆண்டவரே சோவை அழைக்கின்றோம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கையோ கண்டு புலம்பேனோமே. கர்த்தரை குத்தின கண்கையோ கண்டு புலம்பேனோமே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மதயவும் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மதயவும் கிருபை எத்தனை ஆச்சரியம். சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு, சோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சபையிலே கூடி வருகிற ஜனங்களுக்கு இந்த பிரசங்கம் தேவைதானா? எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறார்களே, இந்த பிரசங்கம் தேவைதானா என்று சொல்லி ஒரு தேவ ஊழியர் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது ஆவியானவர் சொன்ன ஒரு பதில், இந்த திருச்சபையிலே எல்லாரும் கூடி வரும்பொழுது தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். அந்த வார்த்தைகளை கேட்கிற புது விசுவாசிகள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பிரசங்கம் தேவை. அதுக்கப்புறமாக இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் இன்னும் பலப்படுவதற்கு இந்த வார்த்தைகள் தேவை, இந்த பிரசங்கம் தேவை. இன்னொரு காரியத்தை ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களே அவர்களின் வசனத்தை கேட்டு கேட்டு கனி கொடுக்காதபடி தங்கள் வாழ்க்கையிலே அந்த அன்புக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் அவர்கள் இருதயம் கடினப்படுகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் கொடுத்தாக வேண்டும். ஆகிய இந்த பிரசங்கம் தேவை. இந்த பிரசங்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்த இயேசு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசுதான் அறிவிக்கப்படுகிறார். இயேசுவை தான் உயர்த்தி சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் ரட்சிப்பதற்காக வேதத்தில் சொல்லப்பட்டபடி கன்னியின் வயிற்றிலே தோன்றி இந்த உலகத்தில் இரட்சகர் பிறப்பார். எல்லாரையும் ரட்சிக்கிற பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்வார். அகத்திய முனிவர் அதை குறித்து சொல்லும்போது, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் தானித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்துவிட்டு அகண்டஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்லி அவர் தன்னுடைய ஞானத்தினால் அவர் சொல்லியிருக்கிறார். இவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர், தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்தவர், தேவாதி தேவன், வானங்கொள்ளாத தேவன். பூமிக்கு எப்படி வந்தார்? மனிதர்களை ரட்சிப்பதற்காக மனூறு எடுத்தார், சீசர்களை அமர்த்தினார், 2 பேராக தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை சொல்லும்படிக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக 2000 ஆண்டு காலமாக இந்த தேவனுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால்தான்
இந்த அழைப்பின் வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் இத்தனை மகத்துவம் உள்ள ஒரு பதவி ஆண்டவர் கொடுத்திருக்கு. எந்த பதவி? யார் தள்ளப்பட்டார்கள் அங்கே தேவ சமூகத்திலே தேவனுக்கு மேலாவே உயர்த்தி அந்த சத்துரு தள்ளப்பட்ட இடத்துக்கு தேவன் உங்களை என்னையும் பாத்திரவான்களாக மாற்றியிருக்கிறார். ஆகினால் இந்த மகத்துவத்தை பெற்றுக்கொண்டு நாம் பாக்கியவான்கள். நான் இயேசுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு வார்த்தை சொன்னார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39-40 சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை. ஐயா, விருப்பம் இல்லை. இந்த செய்தியை கேட்பதற்கு விருப்பம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு விருப்பம். வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எனக்கு மனதில்லை. வேதம் ஒரு இடத்துல மூலையில் இருக்கிறது. மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு சிறுபெண் இங்கிலாந்து தேசத்தில் வேதத்தை படிப்பதற்காக சில கிலோமீட்டர் சென்று ரட்சிக்கப்பட்ட புதுசில் இந்த வேதத்தை படிப்பதற்காக சில கிலோமீட்டர் சென்று அங்கே இருக்கிற அந்த வேத புஸ்தகத்தை விற்கிறவரிடத்தில் போய் சென்று வேதத்தை வாங்கி படித்து தன்னுடைய ஆத்மாவிலே ஆவிக்குரிய பிரகாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டது. இப்படியாவது எனக்கு ஒரு வேதாகம் வேண்டும் என்று சொல்லி சிறுக சிறுக காசுகளை சம்பாதித்து 15 கிலோமீட்டர் சென்று பாலா என்ற இடத்துல அந்த வேதாகமம் கொடுக்கப்படுகிற அந்த ஷாப்புக்கு போய் எனக்கு ஒரு வேதாகம் தாருங்கள் என்று சொல்லி கேட்கும்போது எல்லா வேதாகம் விற்று விட்டது, வேதாகம் இல்லை என்று சொன்னவுடன் மார்க்கு என்று எழுதியிருக்கிறாங்க. என்றாலும் ஒருவருக்காக ஆர்டர் செய்து வாங்கியிருக்கிற ஒரு வேதாகம் இருக்கிறது, அதை எனக்கு தருகன்னு சொல்லி ஒரு அன்பு கூர்ந்த வேதாகமத்தை கொடுத்தவர். வேதத்தின் மகத்துவம் ஓசியா 8:12 சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை உணராமல் போகிறார்கள், எண்ணாமல் போகிறார்கள், நினையாமல் போகிறார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஜனத்திலே அவரை ரட்சிக்கும்படியாக வரும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில், அவர் தமக்கு சொந்தமானவர்கள் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த அன்பின் சத்தத்துக்கு யார் யாரெல்லாம் செவி கொடுத்திருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த வேதாகம் நமக்கு உதவி செய்கிறது. நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். சங்கீதம் 66:16, தேவனுக்கு பயந்தவர்களே வந்து கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்து சொல்லுவேன். அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறார். அம்மா ஐயா மீட்டிருக்கிறார். அதனாலதான் சத்தம் சொல்ல வேண்டியத ஆண்டு சொல்லுகிறான். நீ போய் சொல்லு. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பாடல் என்னுடைய மனதுக்குள்ளே தோன்றினது. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய். ஜபமே ஜெயத்தை தரும், ஜபமே ஜெயத்தை தரும், ஜபமே ஜெயத்தை தரும், ஜபமே ஜெயத்தை தரும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம். பரலோகம் எனக்கு வேண்டும், பரலோகம் எனக்கு வேண்டும், பரலோகம் எனக்கு வேண்டும், பரலோகம் எனக்கு வேண்டும். நரகம் வேண்டாம், 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 நரகம் வேண்டாம். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். வருத்தப்படும் யாவரையும்
அன்புடனே அழைக்கின்றாரே, அன்புடனே அழைக்கின்றாரே. இப்படி இந்த அழைப்பை கொடுப்பதற்காக இங்க வெள்ளாரவளையில ஜெபித்துக் கொண்டு வந்த தேவனுடைய மனிதர் ஆவியானவர்கள், நீ எழுந்து உடனே போ, திருச்செந்தூர் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போ, அங்கு ஒரு மனிதருக்கு என்னை குறித்து சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறான். வாழ்க்கையில அவன் சோர்ந்து போய்விட்டான். ஏன் வாழ்கிறேன்னு சொல்லி நினைத்துக்கொண்டு சீக்கிரமாய் போய் சொல்லி அனுப்புகிறான். ஆவியானவர் அனுப்பினபடினால அங்கே போய் அந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே உள்ளே நுழைகிறார். நுழைந்து எல்லா படுக்கையும் பாருங்க, ஒரு படுக்கையில் ஆள் இல்லாமல் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆள் இல்லாத படுக்கையில் உட்கார்ந்துகொள். ஏனாண்டவரே, அந்த ஆள் இல்லாத படுக்கையில் உட்கார்ந்து நான் என்ன செய்ய போறேன்? உட்கார்ந்துகொள். ஒரு மனுஷர் வருகிறார், உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ள வருகிறார். வரும்போது இவர் பார்க்கிறார், தன்னுடைய படுக்கையில உட்கார்ந்து இருக்கிறவனை கேட்கிறார், என்னையா என்னுடைய படுக்கையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஆண்டவரனை சந்திக்கும்படி என்னை அனுப்பினார். ஐயா, அந்த ஆண்டவன் எனக்கு சுகத்தையும் தரல, எனக்கு இந்த இடத்துல இருந்து போக முடியல, அதில் அனுதினம் வேதனைப்படுகிறேன், செத்துடலான்னு சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசுவும் பாவத்துக்காக பலியாக இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள், உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். சொன்ன உடனே மாக்குன்னு அழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு ரட்சிப்பு. எனக்கு எத்தனையோ மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை நினைத்து கூட பார்க்கவில்லை. உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி படைத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனிடத்தில் வெளிப்படுகிறார் என்பதை யோசித்து கூட பார்க்கவில்லை. வேத வாக்கியங்கள் தேவாலயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சீர்படுவதற்கு, அது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்றால் என்ன? இந்த உலகத்திலே நம்ம வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. இந்த உலகத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை துவங்குகிறதாக இருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த ஆத்மா கரைப்பட்டிருந்தால் அது கரைப்பட்ட இடத்துல தான் இருக்கும். துன்மார்க்கருடைய கூட்டத்திலாம் போவாங்க. நீதிமான் ஒரு வரிசையில் நிற்பாங்க. அவனவன் தன் வரிசையில் நிறுத்தப்படுவான் என்று சொல்லப்பட்டது. ஆகினால் நம்ம எந்த வரிசையில் நிற்க, நம்ம அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கு. பரிசுத்தவான்கள்னு ஒரு கூட்டம், இரத்த சாட்சிகள்னு ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்லியிருக்க, அந்த உலகத்தில் மனுஷரிடத்துல தேவன் தங்கும் வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த இருதயத்தை தட்டுகிற ஆண்டவருக்கு திறந்து கொடுத்த ஒவ்வொரு தேவர்களுடைய அனுபவம் என்ன தெரியுமா? இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார், இயேசு எனக்குள்ள வந்து விட்டார், என் ஆத்மாவை உயிர்ப்பித்து விட்டார், நான் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டேன், இந்த உலகத்தின் கஷ்டங்களில் நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். சாட்சி. ஒரு மனிதன் நிறைய படிச்சிருந்தான், நிறைய படித்து விட்டு நிறைய இடங்களுக்கு நல்ல ஜாலியாக சுற்றுலாலாம் போயிட்டு வந்தான். இப்படி சுற்றுலாலாம் போயிட்டு கடைசியில் ஒரு ஏரியில் போய் பார்த்தாங்க, நிறைய பேர் சவாரி போயிட்டு இருந்தாங்க அந்த படகுல. இவனுக்கும் ஒரு ஆசை, நானும் சவாரி போனேன், எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அந்த சவாரி படகுல ஏறி காசு கொடுத்து போய்கிட்டே இருந்தான். பயணம் போய் கொண்டு இருக்கும் பொழுது அந்த படகு ஓட்டுறவங்கிட்ட கேட்டிருக்கிறார், தம்பி நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா வீடு வாசலாம் வாங்கி பெரிய பணக்காரனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லும்போது அவன் தன்னுடைய நிலைமை சொல்லியிருக்கான், எங்கள் தகப்பனார் எதுத்தான் செய்தாங்க, இப்படி செய்துட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பயணம் போய்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்திருக்கு. சூறாவளி காற்று அடித்த உடனே அவன் இவங்கிட்ட கேட்டிருக்கிறான், ஐயா ஒரு நாள் இப்படி சூறாவளி காற்று அடிச்சதில்லை, எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று சொல்லி கேட்டிருக்கான். கேட்டவனு பதறி போயிட்டார். எல்லாம் தெரியும்னு சொன்னீங்களே ஐயா, நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, இந்த படகு மூழ்கிச்சுன்னா நான் தப்பிச்சுக்கிடுவேன் ஐயா, எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால. நீச்சல் தெரியாதுன்னு சொல்றீங்களே, கழுத்தளவு தண்ணிக்குள்ளே இருந்து கொண்டு நம் தாகம் என்று மனிதர்களாக இந்த உலகத்தில் காணப்படும் என்று சொன்னால் எத்தனை பரிதாபம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவா என்பு கூர்ந்த ஆண்டவரை குறித்து தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பி இருக்கிறாரே. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தாமே செய்யும்படி நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும்.
உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே பாவத்தில் ஒரு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு கிருபாதார பலி செலுத்தப்பட வேண்டும். அவர் இரத்தம் சிந்தினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபெடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா ஐயா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்திருக்கிறோமா? இப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் சும்மா இருக்க மாட்டாங்க. இயேசுவை ரட்சித்தார். ஒரு நாள் மீன் தொட்டியில் விழுந்து சாக நினைச்ச என்னை இயேசு ரட்சித்தார். நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு ரட்சிப்பு தருவேன், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலாம், பரிசுத்தமாகவும் இன்னும் பரிசுத்தமாக சொன்னபடி பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்படும் பொழுது ஒரு பகலின் வெளிச்சம் அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஏதோ நடக்கிறது நினைத்தார்கள். முள்ளில் உதைக்கிறவன கடினமா, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. வெளிச்சம் பிரகாசித்தது, கண் பார்வை போய்விட்டது. அடுத்த நாள் அங்கே தீர்க்கதரிசி அங்கே அனேனியாவுக்கு அனுப்பப்பட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது செதில்கள் விழுகிறது, பார்வை கிடைக்கிறது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர்களை சந்தித்து ஒரு மாற்றம். சவுல் பவுலாக மாற்றப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது குறித்தும் பிரசங்கம் செய்து வீடுகள் தோறும் பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி அவருக்கு இருதயத்தை கொடுக்க வேண்டும். அவரோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இன்னைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் என்று சொன்னால், ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் என்று சொன்னால், அந்த வெளிநாட்டுக்கு போவதற்கு நமக்கு அங்கு யாரால் தெரிந்தவர்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நாட்டுக்கு போகும்போது அங்கே போய் இறங்கும் போது உங்களிடத்தில் இருக்கிற அந்த சான்றிதழை காமிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அரசாங்கத்தில் அனுமதி, இந்த அரசாங்கம் அங்கு உள்ள அரசாங்கத்தில் அனுமதி. இதே போல நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு என்ன அனுமதி? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்படும் பொழுது ஒரே ஒரு அடையாளம், பஸ்கா பலி செலுத்தப்பட்ட வீட்டு நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவன் வீட்டில் சங்காரத்துடன் போக மாட்டான். இதே போல இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள் ஆசனம் மீதிருந்து ஜெய கீதம் பாடுவார்கள். ஆசனம் மீதிருந்து ஜெய கீதம் பாடுவார்கள். என்ன சுகம் ஆகா, என்ன சுகம் என் ரட்சகரின் சமூக பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம் பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். கிருபையின் காலம் முடியும் முன்னே பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயம் இருக்கிறதா? இயேசுவை ரட்சித்தார் என்பதற்கு என்ன நிச்சயம்? சிலுவை நோக்கி பார்க்கும்போது உள்ளம் உடைந்ததையா, நொறுங்குண்ட இதயத்தோடு இதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் கண்ணாடியில காட்டுவது போல காண்பித்து அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து ஒரு புது ஜீவனை எனக்கு தந்து ஒரு புது மனிதனாக மாற்றி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஒரு நாள் ஒரு நாய் அடிபட்டு கிடந்ததை ஒரு மருத்துவர் பார்த்தார்.
பார்த்த உடனே இந்த மருத்துவருக்கு நினைவு, இந்த நாயை தூக்கி நம்முடைய டிக்கியில் போட்டு வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து இதை காப்பாற்றி விட்டலாம் என்று சொல்லி ஒரு அன்பு கூர்ந்து அந்த நாயை டிக்கியில் போட்டு வீட்டுக்கு கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. சுகமாகி போயிட்டு சில நாள் கழிச்சது திடீர்னு வீட்டு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எட்டு பார்க்குறாரு, இவர் சுகமாக்கி விட்ட நாய் வாலாட்டிக்கிட்டு நிற்கு. அவருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தன்னை போல அடிபட்டு கிடக்கிற ஒரு அந்த நாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்படி கூட்டுட்டு போகுது. எவ்வளோ அன்பு, எவ்வளோ அன்பு! ஆண்டவர் இந்த உலகத்தில் அப்படிதான். அங்கரங்கள் தூளைக்க செங்கோரோதி சூரக்க தொங்கி கூறுசி மாறித. அங்கரங்கள் தூளைக்க செங்கோரோதி சூரக்க தொங்கி கூறுசில் மாறித்தேன். போல் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்த. ஓன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்த. மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்த மனிதர் திடீர்னு உடல் சுகவீனப்பட்டு வீட்டில் இருந்தார். கூட ஊழியத்துக்கு போய்கிட்டு இருந்தவர், தம்பி சகோதரனே சுகவீனப்பட்டு விட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உனக்கு என்ன செய்யுது, இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க போயிருக்கிறார். கேட்டவனே அவர் சொல்ற, சுகவீனமாயிட்டேன், ரொம்ப பலவீனமாக இருக்குது, மரணம் வருது போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன உடனே, பயமாக இருக்குன்னு சொல்றியப்பா, என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பயமாக இருக்குது, மரணனாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே சரி வா, அதாவது பாவம் இருந்துச்சுன்னா நமக்கு பரலோகத்துக்கு போவாங்கிற நிச்சயமாகவும் இருக்கு, ஆகினாலும் வா 2 வருஷம் சேர்ந்து ஜோமனும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணியிருக்காங்க. ஜோம் பண்ணிட்டு இவர் போயிட்டார். 2 நாள் கழிச்சு வாரேன். ஆண்டவர் உண்மையாகவே ஜெபத்தை கேட்கிறவர், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகினால் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார், நீ சொல்லுன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு வரேன்னு போயிட்டார். 2 நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. உனக்கு ஆண்டவர் பாவத்தை உணர்த்தினாரு. என்ன பாவம்? எனக்கு கண்ணு முன்னால் ஒரு முட்டை சுற்றி வருது, கோழி முட்டை சுற்றி வருது, கோழி முட்டை சுற்றி வருதா, என்ன செய்யுதாப்பா? அநேக வருஷத்துக்கு வந்து வயலில் சரியான விளைச்சல் இல்லாமல் இருந்துச்சு, பக்கத்து தோட்டத்துக்காரன் சொன்னேன் இப்படி செஞ்ச சரியாகன்னு சொல்லி காசு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேங்க, காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் உடனே திருப்பி வா, முழங்கால் போடும், என்ன எண்ணி உனக்கு வேறே தேவர் உண்டாயிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாரே, அவருக்கு விரோதமாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லி முழங்கால் போட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், ஆண்டவரே தப்பு பண்ணி சொல்லி 2 வாரம் முழங்கால் போட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் மன்னிப்பு கேட்டோம், மன்னித்தாரு. இவர் போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு திருப்பி வந்தார். இப்போ எப்படிப்பா இருக்கா? எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குப்பா, முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுதுப்பா, எனக்கு பரலோக ரட்சத்துக்கு ஒரு நிச்சயம் தெரியுது, பட்டணம் தெரியுது. மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பண்ணாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பண்ணாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே. முத்துமய மாயிலங்கும் பட்டணம் அது, முத்துமய மாயிலங்கும் பட்டணம் அது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணம் அது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணம் அது. அது மாட்சிமை வெளிப்படுத்தி இருக்கிறது, மகிமை. ஆகினால் என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன். கர்த்தருடைய வேதம் குறைவிட்டதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதும், ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கா. ஒரு வாலிபன் கைக்குள்ள வண்ணாத்து பூச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஞானிட்டு போய் கேட்டானா, என் கைக்குள்ள ஒரு வண்ணாத்து பூச்சி இருக்கு, இந்த வண்ணாத்து பூச்சி உயிரோடு இருக்கா செத்து இருக்கா சொல்லுங்க, உங்க ஞானத்தினால சொல்லுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறான். ஞானி யோசிச்சிருக்கிறார், வண்ணத்து பூச்சி ஒரு அற்பம் செந்து இது கையை வச்சு இருக்குன்னா செத்து போயிடும், அப்படியே பொத்தி வச்சுட்டு திறந்து விட்டா பறந்து போயிடும்.
யோசிச்சுட்டு சொல்லியிருக்காரு, இந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு போதும் செத்திருப்பதும் உன் கையை பொறுத்தது. உனக்குள்ள விலை மதிக்க முடியாத ஆத்மா இருக்குது. ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீ மனம் திரும்பி இருக்க வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்திருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு கூட இந்த உலகத்துல பாவத்துக்கு அசுத்தத்துக்கு தப்பி வாழ வேண்டும். ஏன்னு சொன்னா உலகத்துல மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் மோதுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் மோதுதே, ஐயோ மாயும் உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாயம் உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் மோதுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் மோதுதே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே. உலகம் இப்படிதான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சரீரம் உருவழியும் போது சிறுபிள்ளையில ஒரு தோற்றம் இருந்திருக்கும், வாலிப வயசுல ஒரு தோற்றம் இருந்திருக்கும், கொஞ்சம் வயதானவர் ஒரு தோற்றம். ஒரு கடைசியில நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க, இந்த உலகம் கைவிடும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நித்திய ஜீவன் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம். நித்திய ஜீவனை தருவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், இருதயத்தின் கதவை தட்டுகிறார். இருதயத்தை திறந்து இடம் கொடுத்தால் உள்ளே வந்து சுத்திகரிப்பை தந்து பரிசுத்தமாக்கி, ஏன்னு சொன்ன பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஒரு வாலிபன் இயேசுகிறிஸ்துவின் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு என்ன செய்யணும், நீ கற்பனையெல்லாம் கைக்கொள்ளு. மோசே காலத்தில் கற்பனை கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பப்பட்டது. ஆண்டோட்டு அந்த மோசைட்டு போய் முறையிட்டாங்க, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குது, நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பிழைக்கணும், என்ன செய்யணும்? மோசைட்டு ஆண்டு சொன்னாரு, ஒரு கம்பத்துல வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வை, அதை பார்க்கிறவங்க பிழைப்பாங்க. பார்த்தவங்க பிழைத்தாங்க. இன்றைக்கு பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு பாட்டியம்மா புறமசை சார்ந்தவங்க கலாகாலத்துல, பாட்டி எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னா பாவத்தை மன்னிப்பாரு, உங்களுக்கு பரலோகம் தருவார். பாட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் வணங்குறேன், தெய்வம் நினைச்சுவாரு, அந்த நல்ல இடத்த அந்த சொர்க்க பாக்கியத்தை தருவார். இன்னைக்கு பரமாத்மா இருக்கிறது, ஜீவாத்மா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்காக. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். ஏற்றுக்கொள்ள மனதில்லை. போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தியங்கி தியங்கி அழுவாரே. பெருக்காய் ரபோஜனத்தில் பேரெடுத்தவன், பேருக்காய் ரபோஜனத்தில் பேரெடுத்தவன், பேய் போல அங்கும் இங்கும் ஓடி ஓடி வழிப்பாரு. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாம் வெட்ட வெளிச்சம், எல்லாம் பதிவு செய்ய. எப்ராஹிமே இந்த அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒண்ணும் மறைக்க முடியாது, பாவத்தை மறைக்கவே முடியாது, எல்லாம் வெளியிறங்குவாங்க. அந்த பாட்டிக்கு வயசாச்சு, கடைசியில அவங்க நம்புற நம்பிக்கை வீணா போச்சு. தெருவோரத்துக்கு வந்தாங்க, தெருவில் லைட்டு போட்டுக்க வெளிச்சத்துக்கு வந்து உட்காந்து, ஐயா என் கண்ணுக்கு இதெல்லாமோ தெரியுது, கயிறுலாம் கட்டுறதுக்கு வந்திருக்காங்க, என்னை கட்டி கொண்டு போக வந்திருக்காங்க, என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா, ஊர்ல யாருக்கு என்ன அநியாயம் செய்தேன்? இந்த சரீரத்துக்குரிய கண்ணு மூடும்போது ஆவிக்குரிய கண்ணு திறக்கும். சாது சுதர்சின் புத்தகத்துல ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குது. இந்த வாலிபன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வந்தவன் உனக்கு உண்டானதை விட்டு தருத்தருக்கூடும் சொல்லும் போது அவன் துக்கத்தோடு போயிட்டான். நித்திய ஜீவனை குறித்து அவன் யோசிக்கல, ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் ஆவிக்குரிய உலகத்துல கேட்டேன் இல்லையேன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருக்கிறான்,
ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறத சாது சுந்தர் சிங் என்ற புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் தன் பாவங்களை மறைத்து எல்லாம் வாழ்ந்துடலாம், அதை அறிக்கையிட்டு விட்டு விட இறக்கம் வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுகிட்ட இறக்கம் பட்டுட்டீங்களா? பாட்டியம்மா இறக்கம் வரல, கடைசியில் யாரெல்லாமோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கத்தி கத்தி உயர விட்டுட்டாங்க. ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க, ரசிக்கப்பட்டாங்க. ஒரு பலவீனம் வந்துச்சு, வேலூர் வரைக்கும் போய் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணி வரும்போது கடைசியில் நாசிரியர் துலுக்காசுபத்தில் வைத்திருந்தாங்க. ஊருக்காரங்க போய் பார்த்தாங்க, தங்கச்சி கேள்விப்பட்டோம், எப்படி இருக்கா இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க, கிடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னு சொன்ன என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதத்தில் என் பரலோகத்துக்கும் பூமிக்கு ஒரு இணைப்பு இயேசு. அவர் என்ன செய்தாரு? கலாகாலத்தில் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களின் சபைன்னு சொல்லப்படுகிற இந்த பரிசுத்தவான்களுடைய சபையிலே சேர்ப்பதற்கு ஒரு இணைப்பை ஆவியானவர் மூலமாக கொடுத்து விட்டபடியினாலே அந்த இணைப்பின் மூலமாக அவங்க ஆயத்தப்பட்டு என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. மேகங்கள் நடுவே வாழி மீறக்கும் பூதங்கள் கடந்து வரும் தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்தோ நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்தோ நிற்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரண்டாவது முறையாக எதற்கு வரப்போகிறார்? தம்மை விசுவாசித்திருக்கிற பிள்ளைகளை இமைப்பொழுதை மார்வமாக்கி கூப்பிட்டு போக வருகிறார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், அவரை விசுவாசித்த பிள்ளைகளுக்கு நான் போகிறேன், போய் தேற்றவாளனையும் பரிசுத்தவான்களுக்கு அனுப்புகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். எதுக்காக போயிருக்கிறாங்க இயேசுப்பா? நமக்கு ஒரு இடத்தை, நித்திய இடத்தை, நிரந்தரமான இடத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த ஆயத்தப்படுத்தின பிறகு இந்த உலகத்துக்கு வந்து நம்ம அந்த சந்தோஷமான ஒரு மகிமையான ஒரு மாட்சிமையான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து செல்வதற்கு பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லிக்கிடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பொறுமை இருப்பாங்க? ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படி சொல்லி பொய்யரும் இன்னும் மற்ற பாவங்களில் ஈடுபட்டிருக்கிற புறம்பே இருப்பாங்க. அது மட்டுமல்ல, பயப்படுகிறவர்கள், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள், உன்னை பெற்ற மாதா எங்கே, போய்விட்டவன் தந்தை எங்கே, போய்விட்டாரோ 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 போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ. இது மாயான உலகம். ஆனால் மனம் போல வாழுகிறதற்கு மக்கள் தங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே பாவிகள் நினைச்சவங்க பரிதவிப்பாங்க. பிரபுக்களும் சேனை தலைவர்களும் அவருடைய முகத்துக்கு நிற்கைகளுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒழித்து கொள்ள ஓடுவாங்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அப்படி வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு புத்தியுள்ள கனியை போல ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவைகளுக்கெல்லாம் தப்பி குமாரனுக்கு முன்னதாக நிற்க பாத்திரவான்களாக நிற்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒரு வசனத்தை மாத்திரம் மனதில் வருது, வாசித்து முடிக்க விரும்புகிறேன்.
2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9, 10, 11 யாரோ வாசிங்க. மகிமைப்படுத்தவராயும் நீங்கள் எங்கள் சாட்சி விசுவாசப்பட்டபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அப்படி வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி போதும். ஆண்டவரை விசுவாசியாதவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர் வல்லமை பொருந்தியவர் மகிமை பொருந்தவர் ஆச்சரியப்படுத்த வரும்போது அவருடைய மகிமை உள்ள பிரசனத்துக்கு நீங்களாகின்னு சொல்லப்படுது. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. நீதி செய்யும் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே. சிங்காசனத்தில் வீட்டிருந்து நியாயம் தீர்ப்பாரே. நீதி செய்யும் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே. சிங்காசனத்தில் வீட்டிருந்து நியாயம் தீர்ப்பாரே. சிங்காசனத்தில் வீட்டிருப்பார். இன்னைக்கு உலக பிரகாரம் பார்த்தா இயேசு கிறிஸ்து பத்தி என்ன சொன்னாங்க? அவர் பாவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறார். பாவிகளின் சிநேகிதர், பாவிகளின் சிநேகிதர் தான். ஆனா இனி வரும்போது பகிரங்கமாக அவர் வரும்போது அவர் வல்லமை பொருந்தினவராய், மகிமை பொருந்தினவராய், மகிமையோடு வருவார். கொடாகுடி தூதர் வருவாங்க, கொடாகுடி தூதர் வருவாங்க. கொடாகுடி தூதர் அவரோடு வருவார், கொடி தூதர் அவரோடு வருவார். பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. வானத்துல பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் வரப்போகுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இயேசுவுக்கு எல்லா பாடும் எங்கும் சகித்த, இயேசுவுக்கு எல்லா பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்த எல்லாம் புள்ளி சாடி பாடு. சந்தோஷம், சமாதானம். இதை குறித்து உலகத்தில் வேற யாரும் சொல்றாங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அவர் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நிம்மதியில்லாமல் அலைந்தவங்க என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை. பழைய மனுஷனை கலைந்து போட்டு விட்டு ஒரு புதிய சாயலை தரித்துக் கொள்கிற ஒரு அனுபவம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். நிறைய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய அன்பு அவர் பக்கமாக எழுப்புகிறது. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சோதம் குமரா பட்டணத்தை அந்த லோத்தினுடைய பார்வைக்கு எப்படி கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சான், பசுமையாக இருந்துச்சான், செழிப்பாக இருந்துச்சான். இன்னைக்கு கச்சாப்பு கடையில் கொண்டு விட போகிற ஆட்டுக்குட்டிக்கு கொலை காமிச்சு கொண்டு போய் விட்டுட்டு அவன் நெஞ்சிருவான், காசு வாங்கிட்டு போயிடுவான். கச்சாப்பு கடைக்குள்ள உள்ள ஒரு ஆடு அறுக்கும் போது தான் தெரியும், ஐயோ சரியான இடத்துக்கு நம்ம வரலையே என்று சொல்லி நினைப்பாங்களாம். அங்கே ஒரு ஊழியத்துக்கு அப்படி கடந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த ஊழியத்தில் நாங்கள் போகிறதுக்கு வந்து ஒரு வாய்க்கால தண்ணி ஓடிக்கிட்டு, அந்த தண்ணியில் 2 தம்பிமார் தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தூண்டிலில் நுண்ணியில் புழுவை வச்சுருந்தாங்க. அந்த புழுவை திங்கிறதுக்காக மீன் வரும்போது அந்த செவுல அதில் மாட்டிக்கிடும். கொஞ்சம் நூலை விடுப்பான், விட்ட உடனே சுள்ளி எடுப்பான், வெளியே வந்து செவுளை பிச்சுக்கிட்டு போடலாம், வெளியே வந்து வந்துடும். இங்கே லஞ்சம் வாங்குறவங்க, பணத்துக்காக அடிமைப்பட்டிருக்கிறவங்க எல்லாரையும் கடைசியில் மாட்டிக்கிட்ட பிறகு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் முடிந்து கடைசியில் அந்த நரகத்துக்குள்ளே போன பிறகு அந்த ஐஸ்வர்யான் இந்த ஒரு சொட்டு தண்ணி 100 காரியத்தையும் சொல்கிறான். எனக்கு பூமியில் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. சுவிசேஷத்துக்கு இப்படியா சொல்லுங்க? காலம் பிந்தி போன பிறகு அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. நாமோ
ரட்சிக்கப்படவில்லை, ஆயத்தப்படவில்லை. மணவாளன் வருகிற சத்தம் கேட்குது. இன்னைக்கு உலகத்தில் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. பஞ்சம் வரும், பூமி எதிர்ச்சி வரும், கொள்ளை நோய் வரும், எல்லாத்தையும் கேள்விப்படுவீங்க. ஒரு அருமையான ஒரு மிஷனரி பணித்தளத்தில் ஊழியர் ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு பலவீனம் உண்டு. இந்த பலவீனத்துக்காக மிஷனரி அதிக அக்கறை எடுத்து சில உணவுகளை கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஒரு நாள் இந்த உணவை சாப்பிடாம போயிட்டான். அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு வந்த உடனே அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வரப்பட்டான். அவங்க எல்லாரும் சத்தம் போட்டாங்க, அவனுக்கு திடீர்னு இந்த பலவீனம் வரல, ஏன் கேட்காம போறேன்னு சொல்லி சத்தம் போட்டவனே அழுதுகிட்டு சூசைடுன்னு சொல்கிற ஆர்வத்தில் அவன் அப்படியே படுத்து தூங்கிட்டான். தூங்கும்போது அவன் சொப்பனத்தில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொப்பனத்தில் வந்து, நாங்கள் சொன்னோம்ல நீ அங்கே போகாதன்னு சொல்லி, எங்கே சொல்ல கேட்காம நீ போனியான்னு சொல்லி, நீ எங்கே போனாலும் வான்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் ஒரு பெரிய பாதாளம் போன இடத்துல கொண்டு விட்டுட்டு மறைஞ்சிட்டாங்க. ஐயோ நான் தவறானத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி இயேசுவேன்னு சொல்லியிருக்கிறான். முழிச்சிட்டான். முழிச்சப்பறம் சொந்த ஜனங்களுக்கு வேகமாக போய் சொல்கிறோம், நரகம் ஒன்று இருக்குது, மோட்சம் ஒன்று இருக்குது, இயேசுதான் ரட்சித்து பரலோகத்துக்கு நம்மை சேர்க்க வல்லமை உள்ளவர். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழு லாசருவோ ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இப்பொழுதே ஒப்பு கொடுத்து இயேசு மட்டும் ஏற்றுக்கொண்டா போதும், வேற நாங்கள் ஒண்ணுமே சொல்லல. இயேசு உங்களுக்கு ஒன்பதாக காமிச்சிட்டு இயேசுதான் ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து போயிடுறோம். இயேசு மட்டும் சொல்லிட்டு போயிடும். ஏன்னு சொன்னா, இயேசுவை உயர்த்தாம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத சொந்த ஜபம் அது வியாபாரம் சொல்லப்படும். அவர் உயர்த்தாத ஒரு ஜபம். சிலுவை உயர்த்தி காண்பித்து விட்டு நாங்கள் என்ன செஞ்சிடறோம், கடந்து சிலுவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு நல்லா மருத்துவர் எங்க இருக்காருன்னு சொல்லி சொல்லுவோம், எனக்கு இப்படிலாம் சுகவீனமா இருந்துச்சு, இந்த இடத்துக்கு போன எனக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துகிட்ட போனோம். அவர் என்ன செஞ்சா தெரியுமா, கெட்ட மகனை போல துட்ட வழிகளில் மட்டும் நீ அலைந்தாய். கெட்ட மகனை போல துட்ட வழிகளில் மட்டும் நீ அலைந்தாய். உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே அரவணைப்பேன் திட்டம் இது, நீ ஓடிவா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே அரவணைப்பேன் திட்டம் இது, நீ ஓடிவா. மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஒரு நேரம் ஆண்டுடைய அன்பினால் கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய சில வார்த்தைகள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கருவி கொடுத்தார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யோசித்து பார்ப்போமா? எனக்கு அந்நாளிலே அநேகர் வந்து நினைச்சவங்களாம், எடுக்க தரிசனம் ஒருத்தம் அல்லவா, ஒரு ஞாபகத்தில் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா என்று சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரரே. இந்த அக்கிரமம் எங்க இருக்குன்னு சொல்லி ஆவிக்குரிய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது சாது சுந்தர் சிங் தெளிவா சொல்றார். அந்தரங்கத்திலே ரகசியமாய் செய்வது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி பாவம் செய்கிற காரியத்திலே எல்லா ரகசியங்களும் வெளியரங்கமாக மகாபரிசுத்த நாளிலே எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். படம் போல ஓடும், பாவத்தை மறைக்க முடியாது. இதுக்கு கல்யாண வீட்டில் வீடியோ எடுக்கிறாங்க, அநேக நிகழ்ச்சிகள் இருக்கிற வீடியோ எடுக்கிறாங்க, பதிவு செய்யப்படுது. ஐயோ நான் இப்படியா இருக்கிறேன், அழகா இல்லையோ. இன்னைக்கு வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறது போல ஆண்டவருடைய நிலைமைகளை சுட்டி காண்பிக்கிறார். கரைகள் ஒன்றுமில்லாமல் வாசற்றதும் உடையதுமான சபையாக நிறுத்திக் கொள்ள ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோமா? ஒப்பு கொடுத்தால் மேன்மை. அவருடைய பிள்ளைகள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தின் வல்லமை இந்த ஒளி எடுத்து ஆச்சரியமான ஒளி இடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழுதுக்கு ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுக்க வேண்டாமா? அவர் நோக்கி பார்க்க வேண்டாமா? அவர் நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்ளலாம். முழங்கால் படியிடுவோம். ஆண்டுடைய
முகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. சிலுவையில் அந்த பாடுகளை பட்டார். யாரை தேடுகிறீர்கள் சொல்லி கேட்கும்போது இயேசுவை தேடுகிறோம், ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். நான் தான் இயேசு. அவர் பின் கையாக கட்டினாங்க. அண்ணா காய்பாக்கு முன்பதாக கொண்டு போய் வேதனைப்படுத்துனாங்க. நல்ல வாலிப நாட்டில் தனியாக உட்கார்ந்து அழுது, அன்று என்ன நீங்கள் நேசித்திருக்கிறீங்க, என்ன அடித்து பாதாளத்துக்குள்ளே போடுறதுக்கு போகல, நீங்கள் எனக்காக பாதாளத்துக்குள்ளே போய் மறித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி உயிரை தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி இன்று வரைக்கும் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை ஆண்டு கிருவியாய் கொடுத்திருக்கிறார். இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், உங்களுடைய ஆத்மா விலை மதிக்க முடியாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் எத்தனையோ பேர் அழித்துள்ள நினைச்சாங்க, அழியவில்லை. வேதம் புஸ்தகம் அதிகமாக அச்சிடப்படுகிறது, அதிகமான பேர் கொடுக்கப்படும். காரணம், இது ஆத்மாவுக்காக கரையம் கொடுத்த இயேசுவின் அன்பை குறித்த வேத புஸ்தகம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை மனிதன் சுதந்திரத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத சட்ட புஸ்தகம். புஸ்தகத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஆண்டு சொல்லியிருக்கிறார், இந்த கல்லின் மேல் விழுகிற மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் இவன் நசிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய அன்புக்கு செவி கொடுத்தால் நலமாயிரும். ஜெபிப்போம், முழங்கால் படிட்டு ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இடத்துல என்ன குறை இருக்கப்பா, எனக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்குதோ, வாழ்க்கையில் எந்த இடத்துல விழுந்தேன், திரும்ப எழுந்திருக்கணும், எந்த இடத்துல ஜெபம் பண்ண மறந்தேன், என் நிச்சயத்தை குறித்து நான் நம்பிக்கையில்லாமல் இருக்கிறேனே, எனக்குள்ள நிச்சயம் இல்லையே. அப்போஸ்தலனை போல் சொல்லும்போது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிற சிலம்பம் பண்ணேன். ஆனால் இயேசு கிறிஸ்து தமக்குன் வைக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை நினைத்து, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு பாடுகளை எண்ணாமல் துன்பத்தை சகித்து அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே நோய் ஒப்பு கொடுத்தார். நமக்காக இரத்தத்தை ஒப்பு கொடுத்தார், இரத்தம் சிந்தினார், நமக்கு மீட்பை தந்தார். அவருடைய அன்பு நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கும். பெரிய லதா மங்கேஷ்கர் அவங்ககிட்ட காலாகாலத்தில் சுவிசேஷம் சொல்ல போனாங்க, பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லி. ஆனால் அவங்க கேட்கல. கடைசியில் மரணம் நெருங்கி வந்த மாதிரி தான், எனக்கு எவ்வளவோ மாட மாளிகை இருக்குது, ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டு போட்டிருக்கிறாங்க, எத்தனையோ ஆடைகள் இருக்குது, எனக்கு சின்ன வஸ்திரம் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ பாதரிச்சு இருக்குது, சின்ன அணிகளத்தை கொடுத்துருக்காங்க. ஜெபம் பண்ண வந்தவங்க சொன்னது உண்மை. இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே, சிலுவாயிலே உன் பாவங்கள் போக்கிடவே மாறித்தார். சிந்தனை செய்து இந்த விலை வாராயோ, நேற்றும் என்றும் மாறா இயேசுன்னை அழைக்கிறார். நம்பிக்கையோடு தஞ்சம் பெற வராயோ, இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே,